அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அதில் தொடர்ந்து இப்போது நவீன இந்திய வரலாறு ரிலேட்டடாக கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இன்றைக்கி வந்துட்டு இந்த மைசூர் போர்கள், கர்நாடக போர்கள் அது ரிலேட்டடாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளாசி போர். சரி, இந்த பிளாசி போர் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் தொடங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த போர் தான் இந்த பிளாசி போர். இப்போ இதை பொறுத்தவரை வங்காள நவாப் சிராஜுத் தௌலா சொல்லுவாங்க. அந்த சிராஜுத் தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே நடந்திருக்கும். இந்த போரின் முடிவில் பிரிட்டிஷ் வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க. சரியா, சிராஜுத் தௌலா தோற்கடிக்கப்படுவார். அதோட தொடர்ச்சியாக என்ன ஆகுது அப்படின்னா, மீர் காசிம் அப்படின்றவரை வங்காளத்தில் ஒரு அதிகாரமிக்க பதவியில் பிரிட்டிஷ்காரங்களே அமர்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1764 பக்சார் போர் ஏற்படுது. இந்த பக்சார் போர் என்ன ஆகுது அப்படின்னா, மீர் காசிம் வந்துட்டு நம்ம பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறது கேட்டு அவங்களுக்கு ஏற்றபடி ஆட்சி பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக திரும்பி அயோத்தியில் இருந்த சுஜாவுத் தௌலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பாங்க. சுஜாவுத் தௌலா. அதே மாதிரி அவர் கூட இரண்டாம் ஷா ஆலம் இருந்திருப்பாங்க. இரண்டாம் ஷா ஆலம். இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. மீர் காசிம், சுஜாவுத் தௌலா, இரண்டாம் ஷா ஆலம். இவங்க 3 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்க. கடைசியாக இது வந்து பக்சார் போர் அப்படின்ற ஒரு போரில் போய் முடியுது. இந்த போர்லேயும் இறுதியாக பிரிட்டிஷ்காரங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு 1765 அலகாபாத் உடன்படிக்கை போடுறாங்க. அந்த உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷ்காரங்களுக்கு திவானி உரிமை, வரி வசூல் பண்ணுற உரிமை வந்து கிடைக்குது. சரியா, அதுக்கப்புறம் மீர் காசிமுக்கு அடுத்து மீர் ஜாபர் அப்படின்றவரை வங்காளத்தோட ஆட்சியாளரை பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு அமர்த்துறாங்க. சரியா, இந்தியாவில் பக்சார் போர் பிரிட்டிஷ் ஆட்சியை நிலை பெற செய்த போர் பக்சார் போர். சரியா, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி ஏற்பட காரணமாக இருந்த போர் பிளாசி போர். அந்த தொடக்கத்துக்கு காரணமாக இருந்தது பிளாசி போர். பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் நிலை பெற செய்தது பக்சார் போர். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, கர்நாடக போர்கள். இந்த கர்நாடக போர்களை பொறுத்தவரை பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் இடையே நடந்த ஒரு ஆதிக்க போட்டி தான் இந்த கர்நாடக போர். அதில் முதலாம் கர்நாடக போர் அப்படின்றது ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியா. சரியா, ஆஸ்திரியாவில் நடந்த வாரிசுரிமை போரோட தொடர்ச்சியாக தான் அந்த வாரிசுரிமை போர் ஐரோப்பாவில் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே பிரெஞ்சு, பிரிட்டிஷ் இவங்க எல்லாம் 2 அணியை அமைச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே சண்டை போட்டதுனால இங்கேயும் சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு இங்கேயும் சண்டை போடுறாங்க. அதுதான் முதலாம் கர்நாடக போர் அப்படின்றது. இது பார்த்தோம் அப்படின்னா ஐலா சபேல் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது. ஐலா சபேல். சரியா, இது முதலாம் கர்நாடக போர். அடுத்து பாருங்க, இரண்டாம் கர்நாடக போர். இது என்ன அப்படின்னா இந்தியாவில் நடந்த ஒரு வாரிசுரிமை போட்டி. அதில் பிரிட்டிஷ் ஒரு பக்கம், பிரெஞ்சு ஒரு பக்கம் இருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கர்நாடக நவாப்பில் வந்துட்டு அன்பாரித்தின் அப்படின்ற ஒருத்தரும் சந்தா சாஹிப் அப்படின்ற ஒருத்தரும் போட்டி போட்டிருப்பாங்க கர்நாடக நவாப் வர்றதுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஹைதராபாத்தில் நசீர் ஜங், முசபர் ஜங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், இவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பிரெஞ்சுக்காரங்க ஒரு பக்கமும் பிரிட்டிஷ்காரங்க ஒரு பக்கமும் அந்த போட்டியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இரண்டாம் கர்நாடக போர் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். இதில் பிரிட்டிஷ்காரங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. சரியா, இரண்டாம் கர்நாடக போர் வந்துட்டு பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வரும். பாண்டிச்சேரி. சரியா, இப்போ இதில் இந்த நம்ம இந்த அடையார் போர், ஆம்பூர் போர் இதெல்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். அதில் அடையார் போர் அப்படின்றது முதலாம் கர்நாடக போர்லையும், ஆம்பூர் போர் அப்படின்றது இரண்டாம் கர்நாடக போர்லையும் நடக்கும். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, மூன்றாம் கர்நாடக போர். இதை பொறுத்தவரை ஐரோப்பாவில் நடந்த 7 ஆண்டு போர்னு ஒரு போர் நடக்கும். அந்த 7 ஆண்டு போரோட தொடர்ச்சியாக இங்கே பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் சண்டை போட்டுக்குவாங்க. அதுதான் மூன்றாம் கர்நாடக போர். இதை பொறுத்தவரை பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது. பாரிஸ் உடன்படிக்கை. சரியா, பாருங்க, கர்நாடக போர்கள் வந்து முதல் கர்நாடக போர் ஐலா சபேல் உடன்படிக்கை, இரண்டாம் கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கை, மூன்றாம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கை. சரியா, இந்த 3 உடன்படிக்கையின்படி 3 கர்நாடக போர்கள் முடிவுக்கு வருது. இந்த போர்களை பொறுத்தவரை முதல் போர் எந்த வருஷம், எந்த உடன்படிக்கையின்படி போர், எந்த வருஷம், எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. சரியா, அதில் யார் சண்டை போட்டாங்க, அது ரிலேட்டடான தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். மற்றபடி உள்ளே போய் ரொம்ப அதிகமான கதைகள் படிக்கணும் அப்படின்றது தேவையில்லை. ரைட். அடுத்து பாருங்க, மைசூர் போர்கள். சரியா, மைசூர் போர்களை பொறுத்தவரை
ஹைதர் அலி திப்பு சுல்தான் பிரிட்டிஷ்காரங்க இவங்களுக்கு இடையே சண்டை நடந்தது. ஹைதர் அலி திப்பு சுல்தான் ஒரு பக்கம், பிரிட்டிஷ்காரங்க ஒரு பக்கம். இவங்க 2 பேருக்கு இடையே நடந்த ஆதிக்க போட்டி தான் மைசூர் போர் அப்படின்றது. சரியா? இந்த முதலாம் மைசூர் போர் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைதர் அலிக்கு உதவுறதா ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க மராத்தியர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு ஹைதர் அலியை எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட தொடர்ச்சியாக 2 பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் முதலாம் மைசூர் போர் அப்படின்றது. இந்த முதலாம் மைசூர் போரை பொறுத்தவரை மதராஸ் உடன்படிக்கையின்படி இது முடிவுக்கு வந்திருக்கும். மதராஸ் உடன்படிக்கை. அடுத்து பாருங்க, 2ஆம் மைசூர் போர். சரி, இந்த 2ஆம் மைசூர் போரை பொறுத்தவரை முதலாம் மைசூர் போர் மதராஸ் உடன்படிக்கையில் போடப்பட்ட உடன்படிக்கையில் ஆங்கிலேயர்கள் மீறி இருப்பாங்க. அதோட தொடர்ச்சியாக 2ஆம் மைசூர் போர் ஆரம்பிச்சிடும். இது 2 பேருக்கும் ஒரு பெரிய போரா நடக்கும். இந்த போரோட இடையில 1782 ஹைதர் அலி இறந்து போயிடுறாரு. சரியா? புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஹைதர் அலி 1782 இறந்து போயிடுறாரு. அதோட தொடர்ச்சியாக தலைவர் இறந்ததை தெரியப்படுத்தினா போர் வந்துட்டு வீரர்கள்லாம் சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரியப்படுத்தாமல் திப்பு சுல்தானை மன்னராக அறிவிச்சு டைரெக்டாக அவர் போரை வழி நடத்த ஆரம்பிச்சிருவார். சரியா? 1782 ஹைதர் அலி இறக்குறது. அதோட தொடர்ச்சியாக 1784 இந்த போர் முடிவுக்கு வருது. 2ஆம் மைசூர் போரோட முடிவில் வந்துட்டு மங்களூர் உடன்படிக்கை போடப்படுது. மங்களூர் உடன்படிக்கை. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, 3ஆம் மைசூர் போர். இந்த 2ஆம் மைசூர் போரில் தோல்வியுற்றதுக்காக பழி வாங்கிறதுக்காக திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ஆங்கிலேயர்களை தாக்குறாரு. அதில் முதல்ல திருவிதாங்கூர் பகுதியை திப்பு சுல்தான் வந்து தாக்குறாரு. சரியா? பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த திருவிதாங்கூர் பகுதியை திப்பு சுல்தான் வந்து தாக்குறாரு. அதோட தொடர்ச்சியாக 3ஆம் மைசூர் போர் ஸ்டார்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 3ஆவது மைசூர் போரும் இந்த டயத்தில் காரன்வாலிஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆளுநராக இருக்கார். அவர் திப்பு சுல்தானை எதிர்த்து ரொம்ப தீவிரமாக சண்டை நடக்குது. கடைசியாக போரோட முடிவில் பிரிட்டிஷ் ஜெயிச்சிடுறாங்க. இதோட முடிவில் என்ன உடன்படிக்கை போடுறாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை போடுறாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம். 3ஆம் மைசூர் போரின் முடிவில் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை போடப்படுது. இந்த உடன்படிக்கையின்படி என்ன இருக்கும் அப்படின்னா, திப்பு சுல்தான் வந்து 3.6 கோடி ரூபாய் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்குறவரை அவரோட பசங்க வந்துட்டு பிரிட்டிஷ்கிட்டே பிணை கைதிகளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிக்கே இந்த ஸ்ரீரங்க உடன்படிக்கையில் சொல்லப்படுது. சரியா? ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 4ஆவது மைசூர் போர். இந்த ஸ்ரீரங்கப்பட்ட உடன்படிக்கையில் திப்பு சுல்தான் வந்துட்டு அவமானப்படுத்தப்பட்டுருவார். அதுக்கு பழி வாங்கிறதுக்காக தான் திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாருன்னா, இனிமேலும் இவங்களோட அமைதி பேச்சுவார்த்தைன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி 4ஆம் மைசூர் போர் படி 2 பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. இது வந்து 1799. சரியா? ஆனால் கடைசியாக இறுதியாக இதில் எந்த உடன்படிக்கையும் கிடையாது. ஏன்னா இந்த 4ஆம் மைசூர் போரில் வந்துட்டு திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுறார். சரியா? இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஆர்தர் வெல்லஸ்லி வந்துட்டு தலைமை ஆளுநராக இருப்பார். சரி, அதே காலகட்டத்தில் நம்ம சென்னை மாகாணத்தில் அவரோட தம்பி இன்னொரு வெல்லஸ்லி, அவர் தான் ஆர்தர் வெல்லஸ்லி. சரியா? அவர் வந்துட்டு இந்த 4ஆம் மைசூர் போரை வழி நடத்துவார். இந்த மைசூர் போரில் வந்துட்டு நம்ம திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுறார். சரி, இப்போ இதை பொறுத்தவரை ரொம்ப டீப்பாக உள்ளே போய் எதுவும் படிக்க வேணாம். என்ன போர், எந்த வருஷம் நடந்தது, எந்த உடன்படிக்கை, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 1ஆம் கர்நாடக போர் ஐலா சபையில் உடன்படிக்கை, 2 பாண்டிச்சேரி உடன்படிக்கை, 3 பாரிஸ் உடன்படிக்கை. சரியா? இது 3ம் கர்நாடக போர்களுக்கு உள்ளது. அடுத்து மைசூருக்கு பாருங்கள். 1ஆம் மைசூர் போர் மதராஸ் உடன்படிக்கை, 2ஆம் மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கை, 3ஆவது மைசூர் போர் ஸ்ரீரங்கம். மதராஸ், மங்களூர், ஸ்ரீரங்கம். சரியா? இது 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ஆம் மைசூர் போரோட இறுதியில் திப்பு சுல்தான் கொல்லப்படுறார். சரியா? இதுதான் கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள். இதே காலகட்டம், இந்த இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் கிளர்ச்சி நடந்திருக்கும். சரியா? நம்ம கட்டபொம்மன், பூலித்தேவன் அவங்கெல்லாம் இதே காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும். அங்கே கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், நம்ம ஊரில் பாளையக்காரர் கிளர்ச்சி. ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை எந்த வருடம் என்னென்ன நடந்தது அப்படின்றத ஒரு டைம் லைனாக ஆர்டராக கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மனப்பாடம் பண்ணி தான் கட்டாயம் படிக்கணுன்றது தேவையில்லை. சரியா? அடுத்த கிளாஸில் வேறு ஒரு வகுப்பு ரிலேட்டடாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.